கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜேஜி ஷைனு சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எசாயா அதிகாரம் 65 வசனம் 23. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அழிவின் சக்தி எவ்வளவு பெரிய வல்லமையோடு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க முயற்சித்தாலும் உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதத்தின் சக்தி அதை காட்டிலும் வல்லமையோடு செயல்பட்டு உங்களை வாழ்க்கையை உச்சத்திற்கே கொண்டு போய்விடும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள். அன்றைக்கு தன்னுடைய கடினமான காலங்களை ஆசீர்வாத சக்தியை கொண்டு ஜெயித்த யோசிப்பு சொல்கிறார், எல்லோரும் எனக்கு தீமை செய்தார்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். உங்களுக்கும் இருநிலை வெளிச்சம் உதிக்கும். என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும் கர்த்தர், உம்மை நான் போற்றிடுவேன். என்னுடைய சன்னதியை ஆசீர்வதிக்கும் கர்த்தர், உம்மை நான் போற்றிடுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you.